சென்னை பெரியமேட்டில் ஷூ கடை நடத்தி வருபவரிடம் சினிமா தயாரிப்பு கம்பெனி நிறுவனம் தொடங்க இருப்பதாக கூறி 8 லட்சம் ரூபாயை ஏமாற்றிய பெண் உட்பட 2 போலீசார் கைது செய்திருக்கின்றனர். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். சைதாப்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் அப்துல் ஃபயாஸ். இவர் பெரியமேட்டில சொந்தமாக ஷூ கடை நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. கோட்டுப்புறம் காவல் நிலையத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக ஒரு புகார் ஒன்றை அளித்திருந்தார். அதில் அண்ணாநகர் பகுதியை சேர்ந்த அழகு நிலையத்தில் பணியாற்றக்கூடிய ஆரிஃபா என்ற பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டதாகவும், ஆரிஃபா அதே நிறுவனத்தில் பணியாற்றும் காமேஷ் என்பவரையும் அப்துல் ஃபயாஸ்க்கு அறிமுகம் செய்து வைப்பதாகவும், தங்களுக்கு திரைப்படத்துறையில அதிக நபர்களை தெரியும் எனவும் திரைப்பட நிறுவனம் துவங்க இருப்பதாகவும், அதில் உங்களை நடிக்க வைப்பதாக கூறி ஆசை வார்த்தை கூறியிருக்கிறார்கள். அதற்காக பணம் தேவைப்படுவதாக கூறி அப்துல் ஃபயாஸிடம் ஆரிஃபா மற்றும் காமேஷ் ஆகியோர் சிறுக 8 லட்சம் ரூபாய் வரை பணம் பெற்றுக் கொண்டதாகவும், அந்த அலுவலகத்துக்கு தேவையான ஏசி, ஃப்ரிட்ஜ் போன்றவற்றையும் வாங்கிவிட்டு திரைப்பட நிறுவனம் தொடங்காமலும் தன்னை நடிக்க வைப்பதாக கூறி ஏமாற்றியதும் தெரிய வந்ததை அடுத்துதான் இந்த கோட்டுப்புறம் காவல் நிலையத்தில் புகார் ஒன்று அளித்தார். அந்த புகாரின் பேரில் கோட்டுப்புறம் போலீசார் வழக்கு பதிவு அண்ணாநகர் பகுதியில் வீட்டில் கணவன் மனைவியாக வைத்திருந்த ஆரிஃபா மற்றும் காமேஷ் ஆகிய இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். இவர்கள் வேறு யாரிடமும் இதே போன்ற மோசடியில் ஈடுபட்டார்களா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திரைப்பட நிறுவனம் தொடங்குவதாகவும் நடிக்க வைப்பதாகவும் ஆசீர்வாதத்தை கூறி தொழிலதிபரிடம் 8 லட்சம் ரூபாய் பணம் பெற்ற விவகாரத்தில் ஒரு பெண் உட்பட 2 பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. வேறு யாரிடமாவது இவர்கள் மோசடியில் ஈடுபட்டிருக்கிறார் என்ற குறித்து விசாரணை நடத்த இருப்பதாகவும் கோட்டுப்புறம் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.